நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு கெட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. அப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ஒரு வழி போகுது, அதுக்கு நடுவில் வந்து ஒரு பாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்டுங்கிறது ஒரு குளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து 34 மீட்டர் சவுத்துக்கு போகிறாங்களாம். இப்போ டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. இது வந்து நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 34 மீட்டர் சவுத்தில், அப்போ 34 மீட்டர் சவுத்து டைரெக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 41 மீட்டர் ஈஸ்ட்டுக்கு. அப்போ ஈஸ்ட்னா இந்த டைரெக்ஷனா, இங்கேருந்து 41 மீட்டர் ஈஸ்ட்டு. இதுதான் நம்மளுக்கு என்னென்னா ஏயும் பியும், ஏபி பாண்டோட வேல்யூவு. இங்கேருந்து டைரெக்டாக இப்படி வரலாம், ஏலேருந்து பிக்கு வரலாம். இதை சீன் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து ஒரு பாண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு குளம் இருக்கான். ஸோ அந்த குளம் இந்த மாதிரி இந்த சர்க்கிளை தான் வரையணும், எனக்கு வரல சர்க்கிளாக வரைய. ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து ஒரு பாண்ட் இருக்குது, இந்த பாண்டு க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த லைன் டேரெக்டாக இப்படி வரலாம் ஏக்கும் பிக்கும், ஆனால் வந்து நம்மளுக்கு இடையில அந்த பாண்டுங்கிற போது இந்த டிஸ்டன்ஸ் தேவை இருக்காது, இப்படியே டேரெக்டாக வர மாதிரி இருக்கும். அப்போ இதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதும் போல் தான் நம்மளுக்கு இந்த டயக்ராம் பார்த்தாலே 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பித்தாகரஸ் தியரம் தான் சால்வ் பண்ணுவோம். ஆப்போசிட்டாக அட்ஜசன்ட் இருக்குது, ஹைப்போட்டனஸ் இல்லை. அப்போ ஃபார்முலா படி ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயரு ப்ளஸ் சிபி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் வந்து 34 ஸ்கொயரு ப்ளஸ் சிபி ஸ்கொயர் வந்து 41 ஸ்கொயர். 34 ஸ்கொயர் பண்ணால் 1156, 41 ஸ்கொயர் பண்ணால் 1681. ரெண்டையும் ஆட் பண்ணினா 2837 கிடைக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி வேணால் ரூட் எடுப்போம். ரூட் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ 53.26 மீட்டர். ஸோ வந்து ஏபி இங்கேருந்து ஏபியிலேருந்து பிக்கு வரணும்னா டோட்டலாக வந்து 53.26 மீட்டர் தான் வந்து வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா டிஸ்டன்ஸ் த்ரோ பிஎன்சி. இப்போ ஏ வந்து சி வந்துட்டு பி வரதுக்கான டிஸ்டன்ஸ். அப்போ இதோட ஏசி ப்ளஸ் சிபி, ஏசி வந்து 34, சிபி வந்து 41 மீட்டர். அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் 75 மீட்டர். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே கேட்டுருவாங்க மீட்டர் சேவ் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். இப்படியா வர வேல்யூவையும் ஏலேருந்து பிக்கு வர வேல்யூவும் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 75 மைனஸ் 53.26 சப்ட்ராக்ட் பண்ணால் 21.74 மீட்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர்.